ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டு செலவை நான் எப்படி பாதியாக குறைக்கிறேன். இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு 5000 ரூபாய் வீட்டு செலவுக்கு கொடுத்தா நான் எப்படி 3000 ரூபாய்க்கு உள்ளே முடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு 15 டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லித்தாரேன். கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் கடைக்கு போய் நான் சொன்ன குட்டி குட்டி டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மளிகை செலவு, சமையல் செலவுலாம் பெரிய அளவில் ஆகாது. ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாமா? போகிறதுக்கு முன்னாடி உங்களோட குட்டி குட்டி லைக்கை மட்டும் போட்டுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பார்த்தோம்னா எல்லாருமே எதுக்காக ஓடி ஓடி உழைக்கிறோன்னா, பணம் வேணும், நிம்மதியாக வாழணும், ஆசைப்பட்ட துணிமணிகளை வாங்கி கொடுக்கணும், வயிறார சாப்பிடணும். முதல்ல ஒரு இடத்துல நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா யாராலையுமே நிம்மதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் விலைக்கு வாங்க முடியாது. எதுக்காக அப்படின்னா, சம்பளம் போட்டுருவாங்க, போட்ட அன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுவோம். ஆனால் சந்தோஷப்பட்ட அடுத்த செகண்டே ஐயோ 20,000 ரூபா சம்பளம் போட்டாச்சு, 2 பேருக்கு வட்டி கடன் கொடுக்கறதுக்கே இது சரியாக போயிடும், லோன்காரனுக்கு வட்டி கட்டணும், பேங்க்கில் நகை திருப்பணும், இப்படின்னு நிறைய கடன். அது ஒவ்வொரு வீட்டை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கடன் இருக்கலாம். ஆனால் கடன் இல்லாத மனுஷன் உலகத்தில் கிடையாது. சம்பளம் போட்ட உடனே சந்தோஷம் வருதோ இல்லையோ, வீட்டை எப்படி இந்த மாதம் முழுக்க 30 நாள் சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிறத நினைக்கும் போது கண்டிப்பாக எல்லாருக்கும் பயம் வரும். நிறைய பேருக்கு கடன் இல்லை அப்படின்னா கூட வருமானம் கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த வீட்டில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், மளிகை, பால், ஈபி, சிலிண்டர், அரிசின்னு வீட்டு செலவை சமாளிக்கிறதுக்கே வருமானம் பத்தாத அளவுக்கு இருக்கும். அப்போ எல்லார் வீட்லேயுமே கடன் இருக்கிறவனும் அழுறான், இல்லாதவனும் அழுறான். அப்போ இப்படி ஒரு பயத்தில் நாம் இருக்கும்போது நம்ம வீட்டில் வருமானம் கம்மியாக இருந்தால் கூட எப்படி குட்டி குட்டியாக நம்ம வந்து ஈஸியாக அதை மேனேஜ் பண்ணி வெளியே வரலாம், நம்மளாலையும் கண்டிப்பாக சேமிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? பாயிண்ட்டு நம்மளோட கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்மளோட சமையலறை, இதை வந்து வெறும் சமையலறை, திங்கிற இடம், சமைக்கிற இடம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு சமையலறையாக இருக்கும். இதுதான் நம்ம வீட்டோட ஒரு பெரிய பேங்க் லாக்கர் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அங்கே ஒரு சேமிப்பு இருக்கும். சரியா? ஏன்னா நம்ம பாட்டி காலம், நம்ம அம்மா அப்பா காலம் இப்படி யோசிச்சு பாருங்கள். சமையல் அறையில் தான் ஒரு 100 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் ஈஸியாக எடுத்து ஒழிச்சு வைப்பாங்க. கடுகு டப்பா, மசாலா டப்பா, அதுக்குள்ளெல்லாம். அப்போ இந்த பெரிய எத்தனை ரூம் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சமையல் அறைக்குள்ளே கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் பணம் ஒழிச்சு வச்சுருப்பாங்க. அதனால தான் சமையலறையே ஒரு பெரிய பேங்க் லாக்கர் அப்படின்னு நான் சொன்னேன். முதல்ல நீங்கள் கடைக்கு போகிறீங்க அப்படின்னா கடையில் ஒரு பெரிய போர்டு வச்சுருப்பாங்க, பை 1 கெட் 1 ஃப்ரீ, 1 வாங்கினா 1 ஆஃபர், அதாவது காம்போ ஆஃபர் அப்படின்னு அந்த பெரிய போர்டு வச்சுருப்பாங்க. அந்த பெரிய போர்டை பார்த்தோன்னே நம்ம வந்து மயங்கிடுவோம். ஐயோ 1 வாங்கினா 1 ஃப்ரீயாமல், நம்ம இன்றைக்கி 10 ரூபாய் கம்மியாக எடுத்துகிட்டு வந்துட்டோமே அப்படின்னு நினைப்போம். நினச்சாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நம்ம காய்கறி வாங்கலைனாலும் பரவாயில்ல, காம்போ ஆஃபரில் போய் ஆஃபர் பொருளாக அள்ளிட்டு வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. பார்த்திங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா அந்த காம்போ ஆஃபர், அந்த பை 1 கெட் 1 ஃப்ரீ, இந்த பெரிய போர்டே ஒரு பெரிய திமிங்கல மீன் மாதிரி நம்மளை வந்து அது கூப்பிடுது, வா வா வந்து என்ன எட்டி பாரு அப்படின்னு. புரியுதா? இப்போ காம்போ ஆஃபர்லேயோ பை 1 கெட் 1 ஃப்ரீலேயோ நம்ம வாங்குறது தப்பு இல்லை. ஆனால் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்த பிறகு தான் தெரியும் நம்ம வாங்கின பொருள் நமக்கு தேவையே இருக்காது. நம்ம வீட்டுக்கு அதை நம்ம இவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ நீங்கள் வந்து வீட்டுக்கு எப்பவும் வழக்கம் போல் ஒரு லைஸாலோ இல்லை ஒரு டெட்டாலோ ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் வீடு வந்து தர க்ளீன் பண்ணியிருப்பீங்க. ஆனால் காம்போ ஆஃபரில் வேறு ஏதோ ஒரு ஃப்ளேவரில் ஒரு ஜெல்லோ ஒரு லிக்யூடோ வாங்கிட்டு வந்திருப்பீங்க. அது உங்கள் வீட்டுக்கு பிடிக்கவும் செய்யாது. ஆனால் காம்போ ஆஃபரில் 1க்கு பதிலாக 2 வாங்கிட்டு வந்து கடைசியில் குப்பை தொட்டியில் போடக்கூடிய நிலைமைக்கு வருமோ. அப்போ இதனால் வந்து கண்டிப்பாக நம்ம கையிலேருந்து பணம் வேஸ்ட்டாக போகுது. பார்த்திங்களா? இனிமேல் வந்து காம்போ ஆஃபர் பக்கம் வந்து மேக்ஸிமம் யாரும் போகாதீங்க. பை 1 கெட் 1 ஃப்ரீ எல்லாம் நமக்கு இப்போ வந்து தேவை கிடையாது. நம்ம வீட்டில் கடன் இல்லாமல் நல்ல வசதியாக இருந்த பிறகு நம்ம அந்த ஆஃபர்லாம் எடுத்துக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நான் எப்போவுமே சொல்கிறேன் தான், கடைக்கு போகும்போது கண்டிப்பாக நான் வந்து லிஸ்ட் எழுதிட்டு தான் போவேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு கடையில் போய் டக்குன்னு, கடையில் ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது. நிற்க நம்ம வந்து கண்டதெல்லாம் புறக்கி பையில் போட்டுருவோம். கடைக்கு போகிறோமா, லிஸ்ட்டில் என்ன இருக்குது அதை மட்டும் வாங்கிட்டு வந்தோமான்னு வரணும். ஒரு 1/4 மணி நேரத்தில் நம்ம மொத்தமாக வாங்கிட்டு வர மாதிரி தான் இருக்கணும். அந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமாக லிஸ்ட் எழுதிட்டு போங்க. லிஸ்ட் எழுதுனா மட்டும்தான் நம்ம வீட்டில் போன மாதம் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோம், இந்த மாதம் என்னென்ன பொருள் வேணும், எது மிச்ச மீதியாக வீட்டில் இருக்குது, அந்த அளவுலேருந்து இந்த மாதம் எதை கம்மியாக வாங்கணும், இந்த மாதத்தை எப்படி சிக்கனமாக ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வரும். எழுதுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுமாங்க? எவ்வளவோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம். அதனால் மறக்காமல் வந்து லிஸ்ட் எழுதிட்டு போங்க.
மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா, இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம். எங்கேயாச்சும் வெளியில் ஒரு படம் பார்க்க போகிறதோ, இல்லை வெளியில் எங்கேயாச்சும் அவுட்டிங் போகிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டே சொல்லிடுவாங்க, நம்ம போயிட்டு 2 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடணும், நல்லா வயிறு முட்டை வீட்டில் இருந்தே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு. அப்போ எனக்கு முதல்ல இதுக்கு வந்து அர்த்தமே புரியலை. ஆனாலும் சரி சொல்கிறாங்களே, நம்ம ஒரு வேளை ட்ராவல் பண்ணுறோம், அப்போ நமக்கு வந்து ஒரு மாதிரி மயக்கம் மாதிரி வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு போவேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் மனுஷன் எதுக்கு சொன்னாங்கன்னு. அவங்க வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது ஐஸ்கிரீம், ஜூஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் 1-2 வாங்கி கொடுத்து அப்படியே திருப்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க கையில் காசு கம்மியாக தான் இருந்திருக்கும். நம்மளும் ஒரு 10-20 நாளாக வீட்டுக்குள்ளே இருந்திருப்போம். நம்மளை வெளியில் கூட்டிகிட்டு போகணுன்னு அவங்களுக்கு என்ன இருக்குது, ஆனால் வரக்கூடிய வருமானம் கடனுக்கே போயிடுது. சரி, ஒரு கல்லில் 2 மாங்காங்கிற மாதிரி வெளியிலேயும் போன மாதிரி ஆச்சு, ஆனால் சிக்கனமாக செலவு பண்ணிட்டு வந்த மாதிரி ஆச்சு. இது நான் வீட்டில் சாப்பிடாமல் வெளியில் போனேன் அப்படின்னா, போகிற இடத்துல என்னெல்லாம் இருக்கோ அதுவும் மைதா மாவில் போட்ட அந்த நூடுல்ஸு, பரோட்டா அப்படி இப்படின்னு வாங்கி உடம்ப கெடுத்துக்கிறத விட நம்ம வீட்டில் மத்தியானம் என்ன சமைச்சோமோ அதை நைட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு. இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இனி கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு போங்க. நீங்கள் சாப்பிடாம போனீங்க, ஒரு காய்கறி வாங்க போனால் கூட நம்ம வந்து கடையில் போனோடனே அங்கே இருக்க ஐஸ்கிரீமு, லேஸு அப்படின்னு கண்ட பொரி பாக்கெட்லாம் எடுத்து நம்ம முதல்ல பொருள் வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் எடுத்து நம்ம வயிறை ஃபில் பண்ணிடுவோம். ஓகேவா? முக்கியமாக கடைக்கு போகும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களை யாரையுமே கூட்டிகிட்டு போகாதீங்க. நீங்கள் மட்டும் ஒத்தையில் போயிட்டு வாங்க. பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அது நமக்கு எக்ஸ்ட்ரா செலவு. நம்ம வந்து ஒரு 1000 ரூபாய் கையில் கொண்டு போயிருப்போம் அப்படின்னா கண்டிப்பாக 2000 ரூபாய் செலவு பண்ணிட்டு தான் வருவோம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் வரும். மேக்ஸிமம் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகாமல் இனிமேல் வந்து கடைக்கு போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். 4வது டிப்ஸ் பார்த்திங்கன்னா, கிலோ கணக்கில் பொருளை வாங்காமல் கிராம் கணக்கில் பொருள் வாங்குறது தான் லாபம்னு நினைப்போம். அதாவது இப்போ வீட்டிலையே வத்தல் தூள், மல்லித்தூள்லாம் நம்ம காய வச்சு வறுத்து திரிக்கிறது வந்து நஷ்டம். நமக்கு 10 ரூபா பாக்கெட்டு மிளகாத்தூளை வாங்கினோமா, குழம்பா வச்சோமா, இதுதான் லாபம்னு நினைப்போம். அது நம்மளோட பெரிய முட்டாள்தனம். எதுக்காக அப்படின்னா, நீங்கள் 1 கிலோ வத்தல் வாங்கினீங்க அப்படின்னாலே ஒரு சிம்பிளான ஒரு குடும்பத்துக்கு 3-4 மாதம் வரைக்கும் போதும். ஆனால் தினமும் நீங்கள் 15 ரூபா பாக்கெட் வத்தல் தூள் வாங்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா 3 நாளைக்கு ஒவ்வொரு தடவை வாங்கிட்டே இருப்பீங்க. இது உங்களுக்கு எவ்வளோ ரூபாய் வருது? இன்னொன்று, பேக்கெட் மசாலா எப்போவுமே ஹைஜீனிக்கே கிடையாது. உடம்புக்கு வந்து அது கேடு தான். புரியுதா? அள்ளி கொடுத்தா கை வலிக்கும்னு கிள்ளி கொடுப்பாங்களாம், அந்த பழமொழியில் தான் இருக்குது. நீங்கள் வந்து இனிமேல் இந்த கிராம் கணக்கிலலாம் வாங்காதீங்க. முடிஞ்ச அளவு வீட்டிலையே நிறைய மசாலா வாங்கி ஒரு 3-4 மாதத்துக்கு சேர்த்து திரித்து வச்சுக்கோங்க. நான் இப்படி தான் பண்ணுவேன். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து முதல்ல ரெடி பண்ணி வச்சிடணும். இஞ்சியும் பூண்டும் வந்து நம்ம மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து அதை அப்படியே போட்டுருவோம். பூண்டு வந்து அப்படியே காற்று குடிச்சு வெறும் பொக்கு கூட மாறிடும். இஞ்சி அப்படியே வீட்டில் ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை சும்மா வெறுமனே வச்சுருந்தாலும் அது அழுகி போகும். நீங்கள் ஒரு வாரத்துக்கு தேவையான அளவு வாங்கிட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலைலாம் இருக்குது பார்த்திங்களா, அதை வேர் வந்து கட் பண்ணிவிட்டு, ஏன்னா வேரில் நிறைய மண் இருக்கும், அதை கட் பண்ணிவிட்டு அதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் நம்ம சுற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா 10 நாள் ஆனாலும் இலை வந்து அழுகாமல் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பீர்க்கங்காய், பீட்ரூட்டு, சவு தோல் இந்த மாதிரி, அதுக்கப்புறம் முட்டைகோஸ் தோல் இதெல்லாம் வச்சு வெரைட்டியாக சட்னிலாம் ரெடி பண்ணலாம். இதெல்லாம் நான் எதுக்கு தெரியுமா சொல்லித்தரேன்? கஷ்டப்பட்டு தான் அந்த காய்கறியை வாங்கிட்டு வரோம். அந்த கடைக்காரர்கிட்ட எவ்வளோ நேரம் இருந்து ஒரு 10 ரூபாய் குறைங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி ஒரு 10 ரூபாய் குறைப்பார். இவ்வளோ பொருளையே எதையோ பெரிய வைர நகையை வாங்கிட்டு வந்து சாதனை பண்ண மாதிரி 10 ரூபா குறைச்சிருக்காங்கன்னு சந்தோஷத்தில் வந்துட்டு நம்ம அதை வீட்டில் ஒழுங்காக சாம்பார்லாம் வைக்கிறோமா இல்லை குழம்பு வைக்கிறோமான்னு தெரியாது. அப்படியே தூக்கி காய்கறிகள் அழுகுன உடனே குப்பை தொட்டியில் தூக்கி போடுறோம். இதுக்காகவே அந்த கடைக்காரர்கிட்ட பேரம் பேசி வாங்கினோம், கஷ்டப்பட்டதை நாங்கள் வாங்குகிறோம். வாங்கிட்டு வந்த காய்கறியெல்லாம் நம்ம வந்து இப்படி குப்பை தொட்டியில் போடாமல் இருந்தாலே நிறைய ரூபாய் மிச்சம் பிடிக்கலாங்க. முதல்ல வாங்கும்போது 1 மாதத்துக்கு தேவையான அளவுலாம் வாங்கிக்கூடாது. கரெக்டாக 7 நாளைக்கு தேவையான காய்கறியை மட்டும் வாங்கிட்டு வந்து வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு நோட் எடுத்து இந்த அடுத்த 1 வாரத்துக்கு நம்ம வீட்டில் காலையில் என்னது, நைட் என்னது, மத்தியானம் என்னதுன்னு கரெக்டாக ஒரு உணவு அட்டவணை ஒன்று எல்லாருமே ரெடி பண்ணுங்க. நான் அந்த மாதிரி பண்ணுவேன். வீட்டில் என்னது இருக்கோ, காசு எவ்வளோ இருக்குது, அப்போ இந்த வாரம் நம்ம ரொம்ப சிக்கனமாக போகணும் அப்படின்னா என் வீட்டு தகுதிக்கு ஏற்ற மாதிரி நான் சிக்கனமாக தான் போவேன். அந்த ஐடியா தான் நான் உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச வரை ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ந்து நம்ம ஒரு மீல் பிளானர் எழுதி வச்சிட்டோன்னு வைங்களா, நமக்கு திங்கக்கிழமை காலையில் எழும்புனதோட ஒரு பதட்டம் இருக்காது. இன்றைக்கி இந்த குழம்பு தானே, இன்றைக்கி இந்த கூட்டு தானே அப்படின்னு. அதே மாதிரி நாளைக்கு என்ன காய்கறிகள்லாம் நம்ம வந்து கூட்டு வைக்கணும், பொரியல் வைக்கணும் அப்படின்னா முந்தின நாள் நைட்டே எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு ரொம்ப டைம் வந்து சேவிங்ஸாக இருக்கும்.
இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்த நாள் அடுத்த நேரத்துக்கு ஐயோ வீட்டில் எல்லா பொருளும் இருக்கும், ஆனால் என்னது சமைக்கணும் அப்படின்னு நம்ம குழம்பியே அவசர நேரத்தில் நம்ம புருஷங்கிட்ட எங்கே ஹோட்டலில் வாங்கிடலாமான்னு அப்படின்னு சின்னதாக ஒரு வார்த்தையை விட்டுருவோம். அவரும் பொண்டாட்டி கேட்டுட்டாலே அப்படின்னு நினச்சி வாங்கி கொடுத்துருவாரு. அப்போ இதனால் நம்ம எவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? வாங்கிட்டு வந்த பொருளை ஒழுங்காக சமைச்சிட்டு இந்த மாதிரி ஹோட்டல் ஐட்டம்லாம் சாப்பிடாமல் இருந்தாலே நம்ம சமையலறையிலேருந்து நம்ம அவ்வளோ ரூபா மிச்சம் பிடிக்கலாங்க. அதே மாதிரி மார்க்கெட்டில் என்ன பழங்கள் இருக்கோ அதை நல்ல ஹெல்த்தியாக வாங்கி சாப்பிடுங்க. கண்ட ஜூஸ் எதுவுமே வாங்கி குடிக்காதீங்க. 1 கிலோ ஆப்பிள், மாதுளை இதெல்லாம் 250 ரூபா அப்படின்னா, அந்த டைமில் நம்ம ஊரில் என்னது சீசன் பழம் அப்படின்னு பாருங்கள். பலாப்பழம், மாம்பழம், வாழைப்பழம் இதில் எது மலிவாக 50 ரூபாய்க்கு கிடைக்குதோ அதை வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க. அதுக்காக நான் தினமும் 250 ரூபாய்க்கு ஆப்பிள் வாங்கி தான் சாப்பிடுவேன் அப்படின்னா உங்கள் கையிலேருந்து காசு கரைஞ்சி போயிட்டே இருக்கும். அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் நம்மளோட வாழ்க்கையை மாற்றிட்டோம் அப்படின்னா ஈஸியாக மிச்சம் பிடிக்கலாம். ஓகேவா? நான் சொன்ன 10 டிப்ஸையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதே டிப்ஸோட நாளைக்கு ஒரு வீடியோ போடுவேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி போதுமா? பாய்.